தூத்துக்குடி மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கழிப்பிட வசதி இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியுற்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பொது கழிப்பிடம் சிதிலமடைந்த நிலையில் புதிய கழிப்பிடம் கட்டும் பணி ஓராண்டாகியும் நிறைவடையாமல் உள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வரும் புற நோயாளிகள், உள்நோயாளிகளை பார்க்க வரும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பொது கழிப்பிட வசதி இல்லாமல் மிகுந்த அவதியுற்றனர். தற்போது இந்த பொது கழிப்பிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாத்ரூமுக்கு போவதுக்கு இடமே கிடையாது. எங்கே போனாலும் கூட்டங்கள். பொம்பளைகள் ஆம்பளைகள் எங்கேயோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. பொம்பளைகள் எங்கே போவாங்க? இது ஒழுங்காக கட்ட வேண்டாமா அரசு? அதை கட்டியே தீரணும். பாத்ரூம்பு கண்டிப்பாக தேவை. இன்னொன்று உள்ள ஒரு பாத்ரூம்பு கட்டலாம், அந்த வெளியே ஒரு பாத்ரூம்பு கட்டலாம். ஒரு வெளியே ஒரு பாத்ரூம் இருந்துச்சு, அதையும் இடித்து போட்டு இப்போ மண்ணாக கிடக்கு. இதுவும் வந்தால் போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் இடிஞ்சு கிடக்கு. இது கட்டாமல் என்ன வேலை பார்க்காங்க அரசாங்கம்? இது அரசா இல்லைன்னா வேற வெள்ளைக்கார ஆட்சிகளை கூட நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.